கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா புதிய மாதத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஏப்ரல் மாதத்துக்குள்ள 3 மாதங்கள அப்பா கண்மணியை போல நடத்துறாங்க. இந்த மாதத்திலும் அப்பா உங்களை அபிரிதமாக ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த மாதம் என்னென்ன நன்மைகள் வர வேண்டும் என்று நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்களோ அவ்வளோ நன்மைகளையும் அப்பா உங்களுக்கு கொடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பார். இன்னைக்கும் அப்பா உங்களுக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்தம் யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஜான் 11th chapter verse 25. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த புதிய மாதம் அப்பா கொடுக்கிற வாக்குத்தத்தம், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த வருட வாக்குத்தத்தமே நமக்கு விசுவாசத்தை குறித்துதான். அந்த விசுவாசம் இருந்தாதான் நாம் எல்லாவற்றிலும், இங்க கூட அருமையா சொல்றாங்க, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும். இன்னைக்கு என்னென்ன காரியங்கள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு மரித்து போய் இருக்கிறது என்று நீங்க நினைக்கிறீங்களோ, அப்ப அந்த காலை நேரத்துல இந்த புதிய மாத வாக்குத்தத்தமா கொடுக்குறாங்க. நீங்க அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிருக்கலாம். இனி இந்த காரியத்துல இருந்து எனக்கு ஆசீர்வாதம் வராது, இந்த வியாதியோடயே தான் நான் சாகணும், இந்த பிரச்சனையோட தான் என் வாழ்நாள் முழுக்க நான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருப்பீங்க. அப்ப அந்த காலை நேரத்துல சொல்றாங்க, நீங்க அந்த க்ளோஸ் பண்ண எல்லாவற்றையும் மீண்டும் தட்டி உயிரோடு எழுப்ப அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். இந்த வியாதி அவ்வளவுதான், இனிமேல் நீங்க பிழைக்கவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்பா சொல்றாங்க, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். என்னென்ன காரியங்கள் முடியாது என்று நீங்க நினைத்தீர்களோ இந்த மாதத்தில் அதை அப்பா முடித்து காட்டுவாங்க. உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவாங்க. அப்பா சொல்றாங்க, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன். அப்பா மரித்தாங்க, 3வது நாள் உயிரோடு எழுந்தாங்க. ஏன் அப்பா 3வது நாள் உயிரோடு எழுந்தாங்க? முதல் நாளே உயிரோடு எழுந்திருக்கலாமே. யூதர்கள் கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா, இப்படி மரிக்கிறவர்கள் அவங்க ஒரு நாள் மயக்க நிலைமையில இருப்பாங்களாம். அப்படி மயக்க நிலைமையில இருக்கிறவங்க ஒரு நாள் கழிச்சு உயிரோட வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால முதல் நாள் அப்பா உயிரோட வரல. ஏன் 2வது நாள் வந்திருக்கலாமே, ஏன் வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி அந்த ஆவி அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்குமா, சுத்தி கொண்டே இருக்குமா, திருப்பி அது சரீரத்துக்குள்ள வந்து மனிதன் உயிர் பெற்று வருவான்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இந்த 2 காரியங்கள், முதலாம் நாள் மயக்கத்துல இருப்பாங்க, 2வது நாள் அந்த ஆவி சுத்துகிறது என்று சொல்லி. அப்பா உண்மையாகவே நான் மரித்தேன், உண்மையாகவே உயிர் தெழுவேன்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான் 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்னைக்கு பெரிய புதன் சொல்லி எல்லாரும் அனுசரிக்கிறத பார்ப்போம். இந்த பெரிய புதன்கிழமை அன்னைக்கு அப்பா என்ன செய்தாங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, நம்ம மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் பார்ப்போமானால், மேத்யூ 26:2ல இயேசு 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். இன்னும் 2 நாள் கழிச்சு வியாழன் வெள்ளிக்கிழமை தான் பஸ்கா பண்டிகை. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏசப்பா தான் பலியாடாக நமக்காக என்ன பண்ண போறாங்க, மரிக்க போறாங்க. அப்பா பலியாடா மரிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டாங்க. இந்த உலகத்துல மரிக்கணும்னு சொல்லி பிறந்த ஒரே ஜீவன் யாரு? நம்ம அப்பா ஏசப்பா மட்டும்தான். அவங்க நம்ம அந்த ஓய்வு நாளுக்கு அப்புறம் அந்த குருத்தோலை ஞாயிறு அந்த மக்கள் எல்லாம் வந்து சந்தோஷமா ஆர்ப்பரித்து கொண்டு இருந்தாங்க. அங்க ஒரே ஒரு மனிதர் மட்டும் அழுது கொண்டு இருந்தார். அந்த ஓய்வு நாளுக்கு அப்புறம் அழுது கொண்டு இருந்தார். யார் அந்த மனிதர்னா, நம்ம அப்பா ஏசப்பா தான் அழுது கொண்டு இருந்தாங்க. ஏன் அழுது கொண்டு இருந்தாங்க? தூக்கம் இல்லாம அழுது கொண்டு இருந்தாங்க. ஏன் தூக்கம் இல்லாம அழுது கொண்டு இருந்தாங்கன்னா, அப்பா முடிவு பண்ணிட்டாங்க, இந்த உலகத்துல என் பிள்ளைகளுக்காக நான் மரிக்கணும், 3வது நாள் உயிரோடு எழும்பணும்னு அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க. அப்பா நினைச்ச நாள் நடந்துருமா? நடக்காது. அப்போ அதுக்கு ஏற்ற காரியங்கள் அங்க நடக்கணும். இப்ப அங்க இஸ்ரவேல்ல பாத்தீங்கன்னா, அந்த கலாச்சாரத்துல அவங்க காய்ப்பா அவங்க தண்டனை எல்லாம் கொடுத்தாங்கன்னா, வெட்டி கொல்ற தண்டனை கொடுப்பாங்க. அடுத்து கல் எறிஞ்சு கொல்லப்படுகிற தண்டனை கொடுப்பாங்க. இப்படி அநேக தண்டனைகள் அவங்க காலத்துல உண்டு. அப்பா இந்த மாதிரிலாம் மறிக்க கூடாது. அப்பா எப்படி மரிக்கணும்? கல்வாரி சிலுவையில தான் மரிக்கணும். கடைசி சொல் ரத்த வரிக்க சிந்தனும். இப்படி அநேக காரியங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரி சாகக்கூடாது, கல்வாரி சிலுவையில தான் சாகணும் அப்படின்னா, அப்ப ரோமர் தான் அவங்களுக்கு இந்த கல்வாரி சிலுவையில
அறையிற அந்த தண்டனையை கொடுக்க முடியும். அப்ப ரோமர் கையில தான் அப்பா வந்து மாட்டணும். அப்ப அதுக்கு ஏற்ற பிரச்சனைகள் நடக்கணும். அதுக்கு ஏற்ற பிரச்சனைகள் நடந்தாதான் அந்த ரோமர் வந்து அப்பாவுக்கு மரண தண்டனையை கொடுக்க முடியும். காய் வகையில மாட்டினா அந்த தண்டனை நடக்காது. அப்போ அவங்க லெவலுக்கு பிரச்சனை பண்ணணும், அவங்க அளவுக்கு அராஜகம் செய்யணுன்றதுக்காக தான் அப்ப அந்த குருத்தோலை ஞாயிறு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கழுதை குட்டி மேல ஏறி வருவாங்க. அந்த இருக்கிற மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா நினைச்சிருப்பாங்க, இந்த மனிதனுக்கு ஒரு இரக்கமே இல்லை போல இருக்கு. கழுதை இருக்கும்போது கழுதை குட்டி மேல போய் ஏறி வராரு, அது எவ்வளவு வருத்தப்படும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. அப்போ நீங்க ஏசப்பா சினிமா படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஏசப்பா அந்த கழுதை மேல உட்கார்ந்து வரும்போது அது ஆயா நடந்து வர மாதிரி இருக்கும். நிஜத்துல அப்படி இருக்காது. அது ஒருவரும் கட்டிராத கழுதை மேல ஏறி உட்கார்ந்தா அது எப்படி ஓடும்? தாறுமாறாக ஓடும். அதுவும் இல்லாம குட்டி மேல ஏறி உட்கார்ற ஏற்கனவே உங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன். அன்றைய தினம் ஏறக்குறைய 3,00,000 பேர் மக்கள் வந்திருந்தாங்க. அப்போ தாறுமாறாக ஓடும்போது அந்த இடத்துல பெரிய பிரச்சனைகள், அமளிகள் நடந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் காதுக்கு போயிருக்கும். அடுத்து தேவாலயத்துக்கு அப்பா போறாங்க. அங்கேயும் எல்லாரையும் காசுக்காரர்கள் எல்லாரையும் அடித்து விரட்டுறாங்க. அந்த பிரச்சனையும் என்ன இருக்கும்? காதுக்கு போயிருக்கும். அடுத்து அங்க தேவாலயத்துக்குள்ள குருடர்கள் எல்லாம் அப்பா சொஸ்தமாக்குறாங்க. இதெல்லாம் அவங்க சட்டத்துக்கு விரோதமானது. இதெல்லாம் அப்பா செய்து கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் காதுக்கு போகுது. இப்ப அவங்க எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி திட்டம் பண்றாங்க. அதுதான் நம்ம அதே மத்தேயு 26:4 பாத்தீங்கன்னா, இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். எப்படியாவது ஏசப்பாவை கொலை பண்ணணும்னு சொல்லி தந்திரமா ஆலோசனை பண்ணாங்க. இவங்களால கல்வாரி சிலுவையில என்ன பண்ண முடியாது? மரிக்கிற தண்டனையை கொடுக்க முடியாது. ரோம ராஜ்யத்துல அவங்க தான் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். அப்ப அதற்கு ஏற்ற போல நம்ம என்னென்ன செய்யணும்ன்றது பாத்தீங்கன்னா, நீங்க பைபிள்ல உங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் புரியணும். இந்த ஏசப்பாவுடைய இந்த கடைசி நாட்கள் எப்படி போனது அப்படின்றது நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 14, 18, 22, 26 நோட் பண்ணிட்டீங்களா? எல்லாம் 4 நாள் அதிகமா வரும். 14, 18, 22, 26 இது என்ன பிரதர் கேக்குறீங்களா? 14 பக்கத்துல லெஃப்ட்ல மார்க் போட்டுக்கோங்க. 18 பக்கத்துல லெஃப்ட்ல யோவான் போட்டுக்கோங்க. 22 பக்கத்துல லெஃப்ட்ல லூக்கா போட்டுக்கோங்க. 26 பக்கத்துல லெஃப்ட்ல மத்தேயு போட்டுக்கோங்க. இப்ப இந்த ஒவ்வொரு அதிகாரமா நீங்க பாத்தீங்கன்னா ஏசப்பாவோட அந்த கடைசி நாட்கள் இருக்கும். இப்படி இந்த நம்பர்ஸ் நீங்க கணக்கு வைத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு அதிகாரத்திலயும் நம்ம ஏசப்பா கடைசி நாட்கள்ல என்ன செய்தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். ஏசப்பா எப்படியாவது கல்வாரி சிலுவையில மறிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு காரியங்களை செய்யறாங்க. அவங்க வேற தண்டனையை கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஏசப்பா பிரயாசப்படுறாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா யூதாஸ் காரியத்து அதே மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம். இன்றைய தினத்துலதான் 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து என்பவன் பிரதான ஆசாரியனிடத்துல போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அவனுக்கு யூதாஸ் காரியத்துக்கு 30 வெள்ளிக்காசு. இந்த புதன்கிழமை தான் அது நடந்தது. எதுக்கு இது நடந்துச்சு அப்படின்னா, ரோமர்கள் அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ண மாட்டாங்க? தண்டனை யாருக்கும் மரண தண்டனையை கொடுக்க மாட்டாங்க. ரோமருக்கு விரோதமாக அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக யாராவது ஏதாவது செஞ்சாதான் அந்த ரோமர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த மரண தண்டனையை கொடுப்பாங்க. இப்போ ஏசப்பா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க யூதாசுக்குள்ள பிசாசு போயிட்டான், சாத்தான் போயிட்டான்னு. இது எல்லாம் ஏசப்பாவுடைய திட்டம். பிசாசியே ஏசப்பா ஏமாத்திடுவாங்க. ரோமர்களுக்கு அவங்க கூட இருக்கிறவங்களே யாராவது வந்து என்ன சொல்லணும்? ஆமா, ரோம ராஜ்யத்துக்கு விரோதமா இவர் பேசினாரு அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னாதான் அவங்க அந்த மரண தண்டனையை கொடுக்க முடியும். இது அந்த காலத்துல இருந்த சட்டத்திட்டம். இதற்கு அப்பா பயன்படுத்தினதுதான் அந்த யூதாஸ் காரியத்து. அவன் என்ன பண்றான்? அடுத்த நாள் வியாழக்கிழமை வந்து ஏசப்பாவை முத்தத்தினால வந்து காட்டி கொடுக்குறான். அன்னைக்கு அந்த மல்கூஸ் எல்லாம் வந்தாங்க. அதெல்லாம் யாரோட ஆளு? காய்பாவுடைய ஆளு. இந்த மல்கூஸ் கூட வந்தவங்க ரோமருடைய போர் சேவகர்கள். அதுதான் ஏசப்பா கேக்குறாங்க, என்னதான் டெய்லி பாக்குறீங்களே, என்ன அப்பயே அரெஸ்ட் பண்ணிருக்கலாமே, ஏன் இங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க. இவங்க மல்கூஸ் கூட இருந்தவங்களுக்கு தெரியும், ரோம சிப்பாய்களுக்கு தெரியாது. அதுக்குதான் என்ன பண்றான் யூதாஸ் வந்து
புத்தகம் கொடுத்து காட்டி கொடுக்குறான். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பா கல்வாரி சிலுவையில மரிக்கணும், நம்ம எல்லாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், நம்ம நல்லா வாழணுன்றதுக்காக அவர் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த ஒரு வாரம் கஷ்டப்பட்டு மத்த மரண தண்டனை வந்துடக்கூடாது. நான் கல்வாரி சிலுவையில மரிக்கிறது சாதாரண மரணம் இல்லைங்க. ரொம்ப கொடூரமான மரணம். இன்னைக்கு நம்ம சிலுவை காட்சியெல்லாம் பார்க்குறோம். ஏசப்பா ஒரு வஸ்திரத்த இடுப்புல போட்ட மாரி. ஆனா உண்மையில அங்க நடந்தது வஸ்திரம் கூட இல்லாம அவமானப்பட்டு மரித்தாருங்க. நிர்வாணமா மரித்தார். நமக்காக எல்லாவற்றையும் அவர் இழந்தார். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க எல்லாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கும் இந்த மாத வாக்குத்தத்தம் உங்களுக்காக தான் அவர் ஜீவனை கொடுத்தார். அவரே உயிர்த்தெழுதலா இருக்கிறேன் என்று சொன்னார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க உங்க பிள்ளைகளுக்காக மரித்து இந்த நொடி உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் சந்திக்கிறேன். உங்களுடைய உயிர்த்தெழுதலின் ஜீவன் இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்குகிறதற்காக யாரெல்லாம் மரண தருவாயில பார்த்து கொண்டிருக்காங்களோ இப்பொழுதே இந்த நொடியே நீங்க அற்புதம் செய்றீங்க. கடன் பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு விடுதலை தரீங்க. நல்ல வேலை அவர்கள் எதிர்பார்க்கிறதை விட நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீங்க. யார் யாரெல்லாம் ஒரு நல்ல வீடு கிடைக்கணும் என்று பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா, ஒரு வாடகை வீட்டுக்காக பிரயாசப்பட்டு பார்த்து கொண்டு இருக்காங்க. நீங்க சொல்றீங்க, கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி நீங்கள் எதிர்பாராத அற்புதங்கள் நடந்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை அப்பா கொடுக்க போறாங்க. நன்றி இயேசுவே. அதே போல ஐசியூல டாக்டர்கள் மரித்துருன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்பா சொல்றாங்க, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி உங்க கண்ணீரை அப்பா பார்த்துட்டாங்க. உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி இப்பொழுதே அங்க தெய்வீக சுகம் உண்டாய் கொண்டிருக்கிறது. இந்த நொடியே அப்பா சுகத்தை தராங்க. நீங்க இப்பொழுது பார்த்து கொண்டு என் சரீரத்தில் இந்த பலவீனம் இருக்கிறது, இது போகாதா, என்னால நடக்க முடியல, எலும்ப முடியல, குனிய முடியலன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது உங்களுக்கு சரீரத்துல எங்க பலவீனம் இருக்கிறதோ அங்க உங்க ரைட் ஹேண்டை வைத்து இப்பொழுது அப்பாட்ட சொல்லுங்க. அப்பாவோட உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறது. நன்றி அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை இப்பொழுது நீர் தொடுகிறீர். அந்த பிரெயின்ல இருக்க அந்த கட்டி இப்பொழுதே மறைகிறதுக்காக நன்றி. தொண்டையில இருக்கிற அந்த கேன்சர் இப்பொழுதே மறைகிறது. தைராய்டு கட்டி இந்த நொடியே மறைந்து போகுது. உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்காக. கிட்னி ஃபெயிலியர், 2 கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லியிருக்காங்க. இப்பொழுதே ஏசப்பா சுகம் தராங்க. நீங்க உடனே போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. கிட்னி ஃபெயிலியர் கிடையாது. ஏசப்பா சுகம் கொடுத்துட்டாங்க. நன்றி இயேசுவே. உங்க கேல் பிளாடர் அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. இப்பொழுது அப்பா தெய்வீக சுகத்தை கொடுத்து கொண்டிருக்காங்க. நன்றி தகப்பன். உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்காக. குருடர்கள் இப்பொழுதே கண்கள் திறக்கப்படுகிறது. இப்பொழுதே ராஜா நீர் அற்புதத்தை செய்கிறீர். முடவர்கள் இப்பொழுது எழுந்து நடக்கிறதற்காக சோத்திரம். நீ எழும்புங்க. இப்போது அப்பா சுகம் கொடுத்துட்டாங்க. உங்க கால்கள் இப்பொழுது ஜீவன் உண்டாகிறது. யார் யாரெல்லாம் குழந்தை வேண்டும் என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ இப்பொழுதே நீங்க அற்புதம் செய்றீங்கப்பா. அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. அதே போல உதரப்போக்கா இருக்குன்னு சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்காங்க. தழும்புள்ள கரம் இப்பொழுதே நீ தொட்டு சுகத்தை தருகிறேன். இப்பொழுது உங்களுடைய ரத்தம் அழுகிற தழும்புள்ள கரம் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்தை நீர் தொடுகிறீரப்பா. அவங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள் வேதனைகளை எடுத்து உங்களுடைய சமாதானம் சந்தோஷங்கள் நிரப்பி இந்த மாதம் முழுவதும் நீங்க அவங்களை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகளை எசப்பா நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நீர் வழி நடத்த போகிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும். காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.